அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். உணவுப் பொருட்களை விளைவிக்க உறுதுணையாக இருந்த இயற்கை மற்றும் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் பொங்கல் திருநாளை நாம் கொண்டாடுகிறோம். தமிழர்களின் முக்கிய திருநாளான பொங்கல் திருவிழா 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. 4 நாட்கள்ல முதலாம் நாள் போகி, 2ஆம் நாள் தைப்பொங்கல், 3ஆம் நாள் மாட்டுப்பொங்கல், 4ஆம் நாள் காணும் பொங்கல் அப்படின்னு மொத்தம் 4 நாட்கள் இந்த பொங்கல் திருவிழாவை நம்ம சிறப்பா கொண்டாடுறோம். பொதுவாக தைப்பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கைக்கு ஏற்ப ஒவ்வொரு தமிழரும் கொண்டாடும் திருநாளே பொங்கல் திருநாள் ஆகும். திருநாள் 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. அதுல முதலாம் நாள் போகி அப்படின்னு பார்த்தோம். போகி அப்படின்னா என்ன? அதாவது மார்கழி மாதத்தின் கடைசி நாளன்று கொண்டாடப்படுவது போகி. அந்த போகி அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்வோம்? வீட்டில் உள்ள பழைய மற்றும் தேவையில்லாத பொருட்களை புறக்கணித்து வீட்டில் புதியன வந்து புகுதல் வேண்டும் என்ற நம்பிக்கையில் மக்கள் போகியை கொண்டாடுகிறார்கள். சரியா? பொங்கலுக்கு முன்பு வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களையும் சுத்தம் செய்து சுண்ணாம்பினால் வீட்டை வெள்ளையடித்து மாட்டு சாணம் கொண்டு தரையை மொழுகி வீட்டில் வண்ண வண்ண கோலங்கள் இட்டு காப்பு கட்டுதல் என்ற ஒரு பாரம்பரிய பழக்கத்தையும் பின்பற்றி முதலாம் நாளான போகியை நாம் கொண்டாடுவோம். உடல் நலத்திற்காகத்தான் காப்பு கட்டுதல் என்ற பழக்கம் ஒன்று வந்தது. அந்த காப்பு கட்டும் பொழுது எத்தனை வகையான மூலிகைகளை நம்ம பயன்படுத்துறோம்? அதாவது நோய் எதிர்ப்பான்களாக பயன்படும் மூலிகைகளான மாவிலை, வேம்பு, ஆவாரம்பூ, சிறுபீளை, தும்பை, பிரண்டை, துளசி கொண்டு வீட்டின் முகப்புகளிலும் தெருக்களிலும் தோரணங்களாக தொங்கவிடுவர். காப்பு கட்டுவதற்கான மூலிகைகளை பற்றி பார்த்தோம். எப்பொழுது நம்ம காப்பு கட்டுவோம்? அதாவது போகியன்று மாலையில் தெருக்களில் உள்ள அனைத்து வீடுகளிலும் காப்பு கட்டுதல் நடைபெறும். இந்த காலகட்டங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய மூலிகைகளான வேப்பிலை, ஆவாரம்பூ, பூளைப்பூ என்று சொல்லப்படுகின்ற சிறுபீளை, இந்த 3 மூலிகைகளை வைத்து நம்ம காப்பு கட்டுதல் இன்றைய காலகட்டங்கள்ல நடைபெறுது. காப்பு கட்டுதல் நம்ம எதற்காக காப்பு கட்டுறோம்? அதாவது விஷப்பூச்சிகளின் தாக்குதலிலிருந்து விடுபடவும் வரப்போகும் நோயை முன்னதாக தடுப்பதற்காகவும் நம் வீட்டு வாசல்களில் காப்பு கட்டும் பழக்கத்தை நம் முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள். அதை நாம் இன்று வரை பின்பற்றி வருகிறோம். முதலாம் நாளான போகியை பற்றி நாம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, பொங்கல் பண்டிகை துவங்குவதற்கு முதல் நாள் பண்டிகை காலங்களில் வீட்டினரை நோய் அண்டிவிடக் கூடாது என எண்ணி காப்பு கட்டுதல் என்னும் பெயரில் ஒரு திருவிழா கொண்டாடப்படுகிறது. அந்த திருவிழா தற்போது போகி என்று அழைக்கப்படுகிறது.